Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இனிமேல் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 27/2025 நடந்திருக்கு. இதில் உள்ள மேக்ஸ் ஆன்சர் கீயை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஓகே, இதில் வந்து முதல் கொஸ்டின் வந்து பாருங்கள். எக்ஸு ஒய் இசட் ஒரு வேலையை 5, 6, 10 ஆகிய நாட்களில் முடிப்பர். எக்ஸ் ஒய் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 28,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகள் எவ்வளவு? ஓகேவா, தனித்தனியாக எவ்வளோ காசு வாங்குவாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்டால் நம்ம எப்படி பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 5, 6, 10 இருக்கா, இதற்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து எதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோன்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் வந்து பெர் டே எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, ஒய் வந்து பெர் டே எவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு, இசட் வந்து பெர் டே வந்து எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணுறாங்கன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இந்த இதை கண்டுபிடிச்ச பிறகு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளோ காசு. ஓகேவா, அந்த ஒரு ஷேர் காசை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஷேர் இருக்கோ அதற்கான அமௌண்ட் வந்து தனித்தனியாக வந்து நம்ம கண்டுபிடித்திட முடியும். ஓகேவா, இவ்வளோதான் வந்து இது கணக்குடைய ஃபார்மேட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து செய்வோமா. ஃபஸ்ட்டு வந்து என்னது 5, 6, 10 இதற்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா, இதில் எல்சிஎம் 2 போடுமா, 5, 3, 5 5 போட்டிங்கன்னா 1, 1 3 இருக்கும். 3 போட்டிங்கன்னா 1, 1, 1. அப்போ 2 10, 3 30. அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு? 30ங்கிறது டோட்டல் ஒர்க். ஓகேவா, எக்ஸ் அப்படிங்கிறவர் 30 ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா 5 நாட்களில் வந்து முடிப்பாராம். ஓகேவா, அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க் முடிப்பாருன்னா 5 ஆள் டிவைட் பண்ணிடணும். எக்ஸ் வந்து 30 வேலையை 5 நாட்களில் முடிப்பார். அப்போ ஒரு வேலையை முடிப்பதற்கு எத்தனை நாள் ஆகும்? 6, 5, 30. அப்போ எக்ஸுங்கிறவர் ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கு பார்க்குறாரு. அடுத்து ஒய்ங்கிறவர் பார்த்திங்கன்னா 30 ஒர்க்கு 6 நாளில் முடிக்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஒர்க் வந்து முடிப்பார். அடுத்து இசட்டுங்கிறவர் பார்த்திங்கன்னா 30 ஒர்க்கு முடிக்க 10 நாள் ஆகுது. அப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஒர்க் வந்து முடிப்பார். ஓகேவா, இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். இப்போது வேறு கணக்குனா வேறு மாதிரி வரும். இங்கே வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, 28,000 அப்படின்ட்டு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 6 முடிக்கிறாருன்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஷேர்னு வச்சுக்கோங்க. இவருக்கு 6 ஷேரு, இவருக்கு 5 ஷேரு. 5 ஷேர்னால் காசை ஷேர் பண்ணுறது தான். ஓகேவா, இவருக்கு 3 ஷேரு. இப்போ நமக்கு டோட்டல் ஷேர் தெரியணும். 6, 5, 11, 11, 3, 14. ஓகே, ஒரு நாளைக்கு 14 ஒர்க்கு பார்க்குறாங்க. அப்போ இது வந்து 14 ஷேர். இந்த ஷேரை வந்து என்ன பண்ணணும்னா இந்த 28,000த்தில் டிவைட் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ 28,000 டிவைடட் பை 14. ஒரு 14, 14, 2 14, 28, 3 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 0 0 0. அப்போ 2,000. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து என்னது? 2,000. அப்போ எக்ஸுக்கு எவ்வளோ கிடைக்கும்? எக்ஸுக்கு வந்து 6 ஷேரு. அப்போ 6 2 12, 12,000 ரூபாய் வந்து எக்ஸோடைய சேலரி. இங்கே ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ஷேரு. அப்போ ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 10, 10,000 ரூபாய். இசட்டுக்கு வந்து 3னா 3 2 6. அப்போ 6,000. இப்போ 12,000, 10,000, 6,000 அப்படிங்கிறது தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 12,000, 10,000, 6,000 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா, அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு ஆண், ஒரு செகண்ட். ஓகே, அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் ஒரு வேலையை 5, 10 மற்றும் 20 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஆண் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆண் வந்து 5 நாட்களில் வேலையை முடிப்பாங்களாம். ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா 10 நாளாம். ஒரு சிறுவன், ஓகேவா, ஒரு சிறுவன் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள். எந்த நம்பர் கொடுத்தாலும் இதற்கு எல்சிஎம் தான் எடுக்கணும். 5, 10, 20க்கு எல்சிஎம் எடுக்கணும். 5, 10, 20க்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 5 போடுங்க. 1 5 5, 2 5 10, 4 5 20, 1 2 2 4, 2 போட்டிங்கன்னா எல்லாமே வந்து 1 ஆகிரும். அப்போ 5 2 10, 5 2 20. அப்போ 20ங்கிறது என்னது? நமக்கு டோட்டல் ஒர்க். ஓகேவா, இந்த டோட்டல் ஒர்க்கை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து 5 நாட்களில் செய்து முடிப்பார்னா இப்போ 20 வேலையை வந்து இவர் 5 நாட்களில் செஞ்சு முடிச்சிடுவார். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 4 ஒர்க்கு.
ஓகேவா? 4 5 5 4 5 20. பெண் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஒர்க்கை எத்தனை 10 நாட்களில் செய்வாங்களாம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஒர்க்கு? 2 ஒர்க் வந்து செய்கிறாங்க. சிறுவன் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளுக்கு 20 ஒர்க் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ வந்து எத்தனை? ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் வந்து பண்ணுறாங்க. இது வந்து நம்ம கண்டுபிடித்து வைக்கிறது கூடாது. இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் கணக்கை. இப்போ என்ன கேட்குறாங்க? ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு தேவை? கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரே நாளில் டோட்டல் ஒர்க்கை வந்து பண்ணுறாங்களாம். இப்போ ஓகேவா? இப்போ டோட்டல் ஒர்க் வந்து என்னது? 20. அந்த ஒரே நாளில் பண்ணுறாங்களா? இப்போ ஒரு ஆண் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண் வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க் வந்து பண்ணுறாரு. ஓகேவா? அடுத்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க் வந்து பண்ணுறாங்க. ஓகே, இப்போது 4 2 எத்தனை? 6 ஒர்க்கு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்கணுமா? எத்தனை? டோட்டல் ஒர்க் 20 ஒர்க்கு செஞ்சு முடிக்கணுமா? இவங்க 2 பேரும் சேர்ந்து 6 ஒர்க்கு தான் முடிக்க முடியுது. அப்போ 20 ஒர்க்கில் 6 ஒர்க்கு போச்சுன்னா 14 ஒர்க் வந்து ரிமைனிங் செய்யணும். இந்த 14 ஒர்க்கை வந்து யார் செய்கிறா? சிறுவர்கள். ஓகேவா? எத்தனை சிறுவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும்? இந்த 14 ஒர்க்கை செய்வதற்கு ஒரு சிறுவர் வந்து ஒரு ஒர்க்கை தான் பார்க்குறாரு. அப்போ நமக்கு எத்தனை சிறுவர் தேவை? 14 சிறுவர்கள் தேவை. ஸோ இந்த 14 தான் ஆன்சர். ஓகேவா? நமக்கு எத்தனை சிறுவர்கள் தேவை? 14 சிறுவர்கள் தேவை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. உங்களுக்கு புரிஞ்சுல? ஆண் பெண் சிறுவன் கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு, பெண் 2 ஒர்க்கு, சிறுவன் வந்து ஒரு ஒர்க்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் ஒர்க்கு 20. இந்த டோட்டல் ஒர்க்கு 20 வந்து ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து முடிக்க போகிறாங்க. அதுக்கு எத்தனை சிறுவர்கள் ஹெல்ப் தேவை? ஆண் வந்து 4 ஒர்க்கு முடிப்பார், பெண் வந்து 2 ஒர்க்கு முடிப்பார். அப்போ 6 ஒர்க்கை தான் முடிக்கிறாங்க. டோட்டல் 20 ஒர்க்கு. 20 ஒர்க்கில் 6 ஒர்க்கு போச்சுன்னா 14 ஒர்க்கு ரிமைனிங் இருக்குது. இந்த 14 ஒர்க்கை வந்து யார் முடிப்பா? சிறுவன் தான் முடிப்பா. சிறுவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு முடிக்கிறான். அப்போ 14 சிறுவர்கள் வந்து இவங்களுக்கு தேவை. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 14. அடுத்த கணக்கு. இந்த கணக்கு கொஞ்சம் பெரிய கணக்கு. நிறைய டைம் இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏ மற்றும் பி ஆனது ஒரு வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை பிசி வந்து பார்த்திங்கன்னா 48 நாட்களில் வந்து செய்து முடிப்பார். அதே வேலையை வந்து சிஏ வந்து பார்த்திங்கன்னா 60 நாட்களில் செய்து முடிப்பார். எனில் ஏபிசி இணைந்து அதே வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஓகேவா? ஏயும் பியும் சேர்ந்து 40 நாள், பியும் சியும் சேர்ந்து 48 நாள், சியும் ஏயும் சேர்ந்து 60 நாள். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க 3 பேர் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பாங்கிறத கேள்வி. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 40 48 60க்கு எல்சிஎம் எடுங்க. 2 20 24 30 2 10 12 15 2 ஐ 2 10 6 2 12 15 3. ஓகேவா? சரி, 5 போடும். 5 போட்டிங்கன்னா 1 5 5 6 3 5 15 3 1 3 3 2 3 6 1 மிச்சம் 2 1 1 1. ஓகேவா? 1 2 2 2 4 4 2 8 8 5 40 40 × 3 120 120 × 2 240. 240ங்கிறது என்னது? டோட்டல் ஒர்க். மொத்த ஒர்க் எவ்வளவு? 240. இந்த 240 ஒர்க்கை ஏயும் பியும் சேர்ந்து 40 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ஒரு நாளில் எத்தனை ஒர்க்கு செய்வாங்க? 0 0 கேன்சல். அப்போ 6 ஒர்க்கு. ஓகேவா? ஒரு நாளைக்கு 6 ஒர்க் வந்து செய்கிறாங்க. ஒரு நாள் 5 நாள் 20, 6 நாள் 24. அடுத்தது பியும் சியும் சேர்ந்து 240 ஒர்க்கை 48 நாட்களில் செய்கிறாங்க. ஓகேவா? 3 8 24, 5 8 40, 6 8 48, 1 6 6, 5 6 30. அப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க் வந்து செய்கிறாங்க. அடுத்தது சியும் ஏயும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை? 240 ஒர்க்கு 60 நாட்களில் செய்கிறாங்க. 0 0 கேன்சல். 1 6 6, 4 6 24. அப்போ ஒரு நாளைக்கு 4 ஒர்க் வந்து செய்கிறாங்க. இவங்க 3 பேரும் இணைந்து எத்தனை நாட்களில் செய்கிறாங்க தான் கேள்வி. இந்த 3ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? 6 5 11 11 4 15. இந்த 15ங்கிறது என்னது? 2 ஓகேவா? இல்லை 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது, 2 சி இருக்குது.
அப்போ 2a + b + c வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 ஒர்க்கை வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 15 வந்து இந்த டோட்டல் ஒர்க்கில் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஒரு 15 15 ஒரு 15 15 சரி, ஃபஸ்ட்டு சின்ன நம்பராக அடிப்பேன். ஒரு 3 3 ஐ 3 15 7 3 21 8 3 24 ஓர் 5 5 ஓர் 5 5 மிச்சம் 3 6 5 30. ஓகே 16. ஓகே இந்த 16 ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை 16 நாட்களில் முடிப்பாங்க. ஆனால் இந்த 16ங்கிறது என்னதுன்னா இந்த 2a + b + c. ஓகேவா? ஏன்னா 2a + b + c தான் வந்து ஒரு நாளைக்கு 15 ஒர்க்கை முடிக்கிறாங்க. அவங்களுடைய டோட்டல் ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2a + b + c உடைய டோட்டல் ஒர்க்கு தான் வந்து என்னது 240. அப்போ 2a 2b 2c உடைய சேர்ந்தா 16 நாட்களில் முடிப்பாங்க. நமக்கு ஒரு a உதாரணம் தேவை. ஒரு a ஒரு b ஒரு c வந்து சேர்ந்தா எத்தனை? 2 பேர் இருக்கும்போது 16 நாட்களில் முடிச்சாங்கன்னா ஒரு ஆளாக இருக்கும்போது எத்தனை நாட்களில் முடிப்பாங்க? இந்த இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். இப்போ a + b + c வந்து எத்தனைனா 32 நாட்களில் முடிப்பார்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் என்னது 32. ஸோ இந்த கணக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபார்மெட்டில் செஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மெட்டு தான், சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரை வைத்துக்கொள்ள இயலும். ஒரு நபருக்கு 12 மீட்டர் அளவுள்ள தரையளவும் 160 கனமீட்டர் காற்று சுவாசிப்பதற்கும் தேவைப்படுகிறது எனில் கூடாரத்தின் உயரத்தை காண்க. ஃபர்ஸ்ட் ஒரு கூம்பு வடிவ கூடாரன்ட்டாங்க. அப்போ கூடாரம் எப்படி இருக்கான்? இந்த மாதிரி இருக்கான். ஓகேவா? ஒரு கூம்பு வடிவ கூடாரம்னா இப்படி இருக்கும். அதில் கூம்பு வடிவத்தில் கீழே வந்து இந்த மாதிரி இருக்குமா? ஓகே. என்ன சார், ஒரு கூம்பு வடிவ கூடாரமானது 9 நபரை வைத்துக்கொள்ள இயலும். இது வந்து நமக்கு தேவையில்லை. ஒரு நபருக்கு 12 மீட்டர் அளவு தரையளவும். இப்போ இந்த தரையளவு இருக்குல்ல, இந்த சர்க்கிள், இது வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டரா. அப்போ இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு எதை சொல்கிறது? πr² வந்து சொல்கிறது. ஓகேவா? கனமீட்டர், கனமீட்டர்னால் வந்து என்ன சொல்கிறாங்க? கன அளவை தான் வந்து சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு இது இருக்குல்ல, என்னது இந்த கூம்போடைய ஃபார்முலா என்னது? 1/3 πr²h. இந்த ஹெச்சில் இந்த ஹெச் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கனமீட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. 1/3 πr² ஹெச்சில் 160 வந்து கொடுத்துட்டாங்க. அதுமாதிரி இந்த πr² வேல்யூ வந்து இன்டெரக்டாக கொடுத்துட்டாங்க. இதோடைய தரை அளவு அப்படிங்கிறது 12 மீட்டர் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த 12 மீட்டர் இங்கே போட்டுக்கலாம். இப்போ 1/3 12 × h = 160. ஓகேவா? இப்போ ஹெச் மட்டும் வச்சுக்கோங்க. ஹெச் மட்டும் இங்கே வச்சுட்டு 1 3 3 4 3 12. ஓகே, இங்கே 4 வந்து போடுங்க. 1 4 4 நன்னாங்க 16. ஸோ ஆன்சர் வந்து என்னது 40 மீட்டர். அவ்வளோதான். ஸோ இந்த கணக்கில் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் பார்த்தீங்கன்னா 1/3 πr²hன்னு தெரியணும் ஃபார்முலா. அடுத்து அந்த தரையளவு தான் வந்து நமக்கு πr² வேல்யூ அப்படிங்கிறது தெரியணும். தெரிஞ்சுட்டா அந்த கணக்கு வந்து ஈஸியாக முடிந்துடும். அடுத்து 5வது கணக்கு. 3 சென்டிமீட்டர் பக்களவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது புதிய செவ்வகத்தின் மொத்த பரப்பு என்ன? ஓகேவா? இதான் வந்து கேள்வி. இப்போ கனசதுரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இதான் வந்து என்னது கனசதுரம். ஓகேவா? இதே மாதிரி 3 கனசதுரம் இருக்கான். இது வந்து சதுரம்னாலே எல்லா பக்கமும் ஒன்று தானே. ஸோ 3 சென்டிமீட்டர் உள்ள கனசதுரத்தை இணைக்கிறாங்க. இந்த புதிய கனசதுரத்தின் மொத்த பரப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ புதிய கனசதுரத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா தெரியணும். மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? கனசதுரத்தோடைய மொத்த பரப்பு ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 2 × L × B + B × H + L × H. ஓகேவா? ஏன்னா LBH தானே இந்த இதுக்கு வரும் கனசதுரத்துக்கு, அதில் தான் போடுறாங்க, பிரித்து போடுறோம். ஓகேவா? L × B B × H H × Lன்னு போடலாம், இல்லை L × Hன்னு போடலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோட வேல்யூ தெரியாது, பியோட வேல்யூ. இப்போ நம்ம வந்து இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? எல்லோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன?
ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி 3 கனசதுரம் இருக்கான், அதை இமேஜினேஷனில் அடிச்சுக்கோங்க. நம்ம இப்போ 3 வந்து இணைப்போம். இது வந்து ஒரு கனசதுரம், எங்கே கீழே இணைப்போமா, கொஞ்சம் இடம் விட்டுக்கூடும். ஓகே, இது வந்து ஒரு கனசதுரம். இது வந்து வரமாட்டுக்க, இருங்க. ஒன்று, இது கூடயே வந்து பக்கத்தில் இன்னொன்று இணைக்கிறோம். ஓகேவா? இது இன்னொன்று நினைக்கிறோம், அது கூடயே இன்னொன்று நினைக்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே 3 தான். இப்போ இந்த அளவு இருக்கா? இதோடைய லென்த் வந்து என்னன்னா, இதுதான் இதோட லென்த்து, இதுதான் எல். அப்போ இங்கே ஒரு 3 கனசதுரத்துக்கு, இங்கே ஒரு 3 கனசதுரத்துக்கு, இங்கே ஒரு 3. அப்போ எல்லோடைய வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 + 3 + 3 9ங்கிறது எல்லோட வேல்யூ. ஓகேவா? அடுத்த பிரெத்து, இது வந்து பார்த்தீங்கன்னா உயரம், இது ஹெச்சோட வேல்யூ என்னது 3 தான். அப்போ ஹெச்சோட வேல்யூ 3. பிரெத்து வந்து இந்த கீழே உள்ள இந்த வேல்யூ, சைடு வேல்யூ. ஓகேவா? இது வந்து பிரெத்து, இது வந்து 3 தான் இருப்பது. ஓகேவா? அப்போ நமக்கு என்னது, ஹெச் எல் மட்டும் தான் கண்டுபிடி. எல் வந்து 9, பி வந்து 3, ஹெச் வந்து 3. இப்போ இதை வச்சுட்டு கணக்கு செய்ய வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிட்டோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர். டூ, எல்லோட வேல்யூ என்னது, எல்லோட வேல்யூ 9. அப்போது 9 × 3 ப்ளஸ் பி × ஹெச் 3 × 3 ப்ளஸ் எல் × ஹெச் 9 × 3. ஓகே, 9 27 ப்ளஸ் 3 9 ப்ளஸ் 9 27. 27 27 எவ்வளவு, 54. 54 9 63. இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 63, 60 60 120 126. ஸோ ஆன்சர் வந்து என்னது 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஒரு கனசதுரம் இப்படி இருக்குது, இதே மாதிரி 3 கனசதுரம் இருக்குது 3 சென்டிமீட்டரில். அந்த 3ஐயும் வந்து நம்ம இணைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய கனச்செவகம் வந்து கிடைக்கிறது. அந்த கனச்செவகத்தோடைய லென்த் வந்து இந்த மேலே உள்ள எல்லாத்தையும் கூட்டினா 3 3 3 9. ஓகேவா? இந்த 9ங்கிறது லென்த்து. மற்றபடி இந்த பிரெத்தும் ஹைட்டு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு தான் இருக்கும். ரொம்ப 3 3ன்னு போட்டுரும், அதை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு இதில் தெரிய வேண்டியது என்னது, கனச்செவகத்தின் மொத்த பரப்பு அப்படிங்கிறதோட ஃபார்முலா தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, அடுத்த கணக்கு வந்து பாருங்கள். மீனா மற்றும் ஜனனி மொத்தமாக 3,13,000 வைத்துள்ளனர். இருவரும் அவர்களின் தொகையை 8 1/3 ஆண்டு வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியில் வந்து வங்கியில் செலுத்துகின்றனர். மீனா வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகளில் கழித்து வங்கியிலிருந்து பெறும் தொகையானது ஜனனியோடைய 12 ஆண்டுகளில் வங்கியிலிருந்து பெறும் தொகைக்கு சமம் எனில் ஜனனி மற்றும் மீனாவிடம் முதலில் இருந்த தொகை எவ்வளவு? ஃபஸ்ட்டு இந்த கணக்கு புரிஞ்சிட்டா, மீனா ஜனனின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3,13,000 வச்சுருக்காங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து வருஷத்துக்கு வந்து 8 1/3 இன்ட்ரெஸ்ட், இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து போடுறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறாங்க. மீனா வந்து 10 வருஷத்தில் பெறக்கூடிய தொகையும் ஜனனி வந்து 12 வருஷத்தில் பெறக்கூடிய தொகையும் சமம்ட்டாங்க. கணக்கில் இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான் பாருங்கள். அவங்க மீனா ஜனனின்ட்டு கணக்கில் கொடுத்துட்டு நம்மகிட்ட ஆன்சர் என்ன கேட்கான், ஜனனி மீனா வந்து முதலில் இருந்த தொகை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மொத்தமாக தொகையை கொடுத்துட்டாங்க, தனித்தனியாக தொகை எவ்வளோன்ட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கூட்டு வட்டியோட ஃபார்முலா என்னது, அமௌண்ட் A = பிரின்சிபல் × 1 + R / 100 த ஹோல் பவர் n. இப்போ இங்கே நமக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, 3,13,000. அதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோவா,
8 1/3ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து கலப்பினத்தை பின்னமாக்க மூவெட்ட 24 24 1 25/3. ஓகே, பர்சன்டேஜுக்கு பதிலாக 100 வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ மீனா இருக்குல்ல, மீனாவை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். அண்டு ஜனனி வந்து பார்த்திங்கன்னா ஒய்ன்னு வச்சுக்கிடுவோம். ஒய்ன்னு வச்சுட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, எக்ஸு 1 + 6க்கு பதிலாக என்ன போடுறோம், இது வந்து மீனாவுடையது 25/3 இந்த ஹோல் பவர். எண் வந்து என்னது, மீனாவுடைய வருஷம் வந்து எத்தனை வருஷம், 10 வருடம். ஓகேவா, அதனால் மேலே வந்து 10ன்னு போட்டுக்கிட்டோம். ஓகேவா, இன்ட்டு 100 போடணும். ஏன் போடணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குல்ல, இங்கேயே 100 நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். பர்சன்டேஜில் அதனால் 100 போட்டுக்கோங்க. 25 4 25 எவ்வளவு, 100. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 நாங்க 12. அப்போ இங்கே எப்படி வருது, எக்ஸு 1 + 3 நாங்க 12. ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா, ஒரு 12 கலப்பினத்தை பின்னமாக பார்த்துங்க. ஒரு 12 12 12 1 13. இப்போ எக்ஸ் வந்து என்னது 13, கீழே டிவைடட் பை 13/12 10 வருடம். இது வந்து எக்ஸோடையது. இதே மாதிரி ஒய்க்கு வந்து போடும்போது என்ன வரும், ஒய்க்கு வந்து இதே பர்சன்டேஜ் தானே, அப்போ இதே தான் வரும். மேலே இந்த வருஷம் மட்டும்தான் மாறப்போகிறது. ஓகேவா, புரியுதா? ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான், அதனால அதே தான் வரும், வருஷம் மட்டும்தான் மாறும். அப்போ என்ன வருது, ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 13/12. இங்கே என்ன வரும், மேலே 12 வருஷம்ன்ட்டு வரும். இப்போ இவங்க ரெண்டு வழியும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுதான் கணக்கு. இவங்க ரெண்டு வரையும் இப்போ எப்படி ஈக்குவல் பண்ணலாம், x/y = 13/12. ஓகேவா, இப்போ வந்து பவர் ஒரே வேல்யூவாக இருந்தால் பவரை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 12 - 10 வந்து எவ்வளவு, 2. ஓகேவா, அப்போ 12 - 13/12 த ஹோல் பவர் 2ன்னு வந்துடும். இப்போ 2ன்னா ஸ்கொயர் வேல்யூன்னு அர்த்தம். அப்போ x/y. இப்போ இதை போடுங்க, என்ன வரும், 13 ஸ்கொயர் பண்ணால் 169 144. ஓகேவா, இப்போ இங்கே இடம் இல்லையா, இந்த வேல்யூ இருக்கா, இதோடைய வேல்யூ எக்ஸ் வந்து 169, ஒய் 144. இந்த ரெண்டையும் கூட்டினா தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கிது, எக்ஸு 169, ஒய் 144. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டான 3,13,000 கிடைக்கிறது. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ கிடைக்கணும். இது வந்து 169 ஷேர்னு வச்சுக்கோங்க, நம்ம டைம் அண்ட் ஒர்க் மை. இது 144 ஷேர். இப்போ இந்த ரெண்டு ஷேர் வேல்யூயும் கூட்டி இதில் வகுத்தோம்னா நமக்கு ஒரு ஷேர் வேல்யூயோட கிடைச்சிரும். இப்போ 169 144 ஆட் பண்ணுங்கள். 9 4 எவ்வளவு, 13க்கு 3 மிச்சம் 1, 6 4 10 10 1 13 11க்கு 1 மிச்சம் 1 3. ஓகேவா, 313 ஷேர் வருது. ஓகே, எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து எக்ஸ் + ஒய் டோட்டலாக சேர்ந்து 313 ஷேர் வருது. இப்போ இந்த 313 ஷேரை வகுங்க இந்த டோட்டல் அமௌண்ட்டில். ஒரு 313 313. அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளவு, நமக்கு 1000. அப்போ எக்ஸுங்கிறது யார், மீனா. கணக்கில் வந்துட்டா மீனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 169 ஷேரு. இப்போ மீனா வந்து 1,69,000. ஜனனி வந்து ஒய், ஜனனி வந்து எவ்வளவு, 144. 144 × 1000 வந்து 1,44,000. அவன் கேள்வியில் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்கான், ஜனனி ஃபஸ்ட்டும் மீனா செகண்டும் கேட்டிருக்கான். இப்போ ஜனனி ஃபஸ்ட்னா 1,44,000 அண்ட் மீனா வந்து பார்த்திங்கன்னா 1,69,000. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இவ்வளோ தான் வந்து இந்த கணக்கு. இந்த கணக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு பேட்டர்ன் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியான பேட்டர்னாக வந்துருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். நீங்கள் ரொம்ப இந்த ஃபார்முலாவில் இருந்து யோசிக்க வேண்டாம். ஓகே, இந்த ஃபார்முலாவிலேருந்து எக்ஸு ஒய்ன்னு எடுத்து அந்த ரெண்டையும் வகுத்து இந்த மாதிரி கொண்டு வராங்கங்கிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகேவா, அதே மாதிரி இங்கே வந்து இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் வந்து எவ்வளவு, 2. அதனால் ஸ்கொயர் போட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 3 வருஷம் இருந்தால் கியூபு போடணும், 4 வருஷம் இருந்துச்சுன்னா பவர் 4 போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மெத்தட்லேயும் வச்சுக்கலாம், இந்த மெத்தட்லேயும் வந்து வச்சுக்கலாம். இது வந்து சிம்பிளான மெத்தட், உங்களுக்கு புரியும்ட்டு நம்புகிறேன். ஓகேவா, இப்போ அடுத்த கேள்வி போமா. இது அடுத்த கேள்வியும் கொஞ்சம் உருப்படாத கேள்வி தான்.
ஓகே, திரு ஜெயபிரகாஷ் 2 திட்டங்களில் சமமான தொகையை முதலீடு செய்கிறார். திட்டம் எக்ஸின் கீழ் கூட்டு வட்டி விகிதம் 20%, திட்டம் ஒய்யின் கீழ் கூட்டு வட்டி விகிதம் 25% இருக்கிறது. எக்ஸில் முதலீடு பண்ணி அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1804 ரூபாய் வந்து கிடைக்கிறது. அப்போ ஒய்யில் வந்து அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து டக்குன்னு வந்துடும். ஓகே, ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x + x² / 100. இதில் வந்து எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எது டினோட் பண்ணுறோம்னா இந்த பர்சன்டேஜை டினோட் பண்ணுறோம். 20%ம் 25% டினோட் பண்ணணும். இப்போ நம்ம 2 டைம் வந்து இதில் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே வாங்க, இங்கே 20%க்கு வந்து பண்ணுவோம். ஓகே, 20% இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2x + x² / 100. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு? 20. அப்போ 2 × 20 ப்ளஸ் x² 20 × 20 / 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 2 20 40, 1 2 2 4. அப்போ 44%. இந்த 44% இருக்கா, இது வந்து நமக்கு என்னது? இந்த எக்ஸ் திட்டம்னு இருக்கா? ஓகேவா? எக்ஸ் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 44%க்கு நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1804 ரூபாய் வந்து வருகிறது. ஓகே, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி. 2x x² / 100 ஃபார்முலாவில் போட்டு 44%பா, 44%க்கு 1804ங்கிறது வருதுன்ட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ இந்த ஒய் ஸ்கீம் இருக்குல்ல 25%, இப்போ இதை போடுவோம். இதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இல்லை ஒய்ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு எக்ஸ் குழப்புதுன்னா இதை ஒய்ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ஒய் திட்டம்ல y² / 100. ஓகே, அப்போ 2 × 25 ப்ளஸ் 25 × 25 / 100. 25² வேல்யூ வந்து எவ்வளவு? 625. அப்போ இது 100ஆல் டிவைட் பண்ணும்போது 6.25. 2 25 50. இப்போ 50 ப்ளஸ் 6.25 எவ்வளவு? 56.25. அப்போது என்னென்னா நமக்கு எக்ஸ் அப்படிங்கிறது திட்டம் 44%க்கு 1804 ரூபாய் கொடுத்துருக்கிறது. அப்போ ஒய்ங்கிறது திட்டம் 56.25%க்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும், அதுதான் வந்து கேள்வி. ஓகே, ஒய்யின் கீழ் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வட்டி தொகை எவ்வளவு கிடைக்கும். அப்போ இதை வந்து எப்படி பண்ணலாம்? நம்ம இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டில் போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 44% வந்து பார்த்திங்கன்னா 1804. ஒய் வந்து 56.25%. இதோடைய வேல்யூ வந்து என்ன? பர்சன்டேஜ் அதிகரிக்கும் போது வேல்யூவும் அதிகரிக்கும். ரெண்டும் கூட்டினுச்சுன்னா இது பேர் என்னது? நேர்மாறல். ஓகேவா? நேர்மாறல்னு என்ன பண்ணணும்? இப்படி குறுக்க பெருக்கிடணும். 44x = 1804 × 56.25. எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா டிவைடட் பை 44. இதை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இது கொஞ்சம் அடித்து போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் நீங்கள் போட்டு பாருங்கள். 1804 × 56.25. ஓகேவா? டிவைடட் பை 44 போட்டிங்கன்னா உங்களுக்கு இது அடி கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2306.25 வரும். ஓகே, ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2x + x² / 100. ரெண்டுக்கும் தனித்தனியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க, வந்துடும் ஆன்சர். அடுத்த தீபிகா ஒரு குறிப்பிட்ட தொகையை 5% வட்டி விகிதம் 12 ஆண்டுகள் கழித்த 3600 தனி வட்டியாக செலுத்தினால் அதன் அசலை காண்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR / 100. ஓகே, இவங்க அசல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அசலை வச்சுக்கோங்க. என்னோட வேல்யூ வந்து என்னது? 12 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? தனியாக செலுத்தினா 3600. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ பிஏ மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் வந்து மேலே பெருக்கில் இருக்குது. அப்போ கீழே வந்து வகுத்தல் வரும். இப்போ 3600 × இந்த 100 வந்து கீழே வகுத்தல் இருக்குது. அப்போ இங்கே பெருக்கல் வரும். 12 × 5.
ஓகேவா? இந்த ரெண்டு வந்து இங்கே வரும்போது பெருக்கல்ல வரும், இது வந்து இங்கே வகுத்தல்ல மேலே, சரி இது வகுத்தல்ல வருது, இது பெருக்கல்ல போகுது. 1 12 12 3 12 36 2 12 24 3 12 36 0 0 1 5 5 6 5 30 60. இப்போ 60 × 100 வந்து 70 6000. ஸோ இந்த கணக்கோடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 6000 ரூபாய் வந்து அசல் வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஒரு 3 வீடியோ வந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் கிட்ட வந்துட்டு, ஸோ ஒரு 3 வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.